ஒன்னா வெறி கொண்டு போய் சுகுணா கூட சண்டை போடுறதுக்கு ஓடிட்டு இருப்பாங்க பாருங்க. சுகுணாவை அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பார்த்துட்டு இருப்பான். அப்ப டோடோ அவன் கையில இருக்க கட்டை அவுப்பா பாருங்க. அதுல கைக்கு பதிலா ஒரு கஸ்ட் டூல் இருக்கும். அதுல கீழே பார்த்தா மணி இருக்கும். அதை தட்டுறதுக்கு மேல பார்த்தா ஒரு ஸ்டிக் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவனுக்கு கை இருக்கும் போதாச்சும் ஒரு தடவை தட்டும் போது ஒரு தடவை ஸ்வாப் ஆவான். ஆனா இதை வச்சு அவன் அடிச்சான் அப்படின்னா மல்டிபிள் டைம் ஒரு செகண்ட்ல டப்பு 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 டப்புன்னு ஸ்வாப் ஆவான். அதை வச்சு அடிப்பான் பாருங்க. நம்ம யூஜியும் டோடோவும் சேர்ந்து அவங்களோட பூகி பூகி டெக்னிக்கை யூஸ் பண்ணி இங்க சுகுணாவை போட்டு புரட்டு எடுத்துட்டு பானுங்க. அவன் பூகி பூகி டெக்னிக்கை சும்மா வச்சு விளையாண்டுட்டு இருப்பான் டோடோ. அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போயிட்டே இருக்க. 2 பேரும் சுகுணாவை போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்க. அந்த சண்டையில ஸ்வாப் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு சுகுணா அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன ஆகும், டக்குன்னு அந்த பூகி பூகி டெக்னிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ரெடியா இருப்பானா. இந்த பக்கம் பார்த்தா மீமியோட காக்கா பறந்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு சுகுணா ஓ இப்போ நீங்க ஸ்வாப் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காவை கொன்றுவான். அதை கொன்னதுக்கு அப்புறம் ஸ்வாப்பே பண்ணல. டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம யூஜி இருக்கான் பாருங்க. மறுபடியும் பிளாக் பிளாஸை போட்டு அடிப்பான் பாருங்க. அடிச்சுட்டு விட்டாம நெஞ்சிலேயே கையை வச்சு இதயத்தை பிச்சை எடுக்கிற மாதிரி போட்டு நகத்தை வச்சு உள்ள இறக்குவான் பாருங்க. அப்படி நம்ம யூஜி சுகுணாவோட நெஞ்சில அப்படி நகத்தை இறக்கி அந்த நெஞ்சை கிழிச்சு இதயத்தை எடுக்கிற அளவுக்கு ரொம்ப வெறி கொண்டு அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. அப்படின்னு பார்த்து மறுபடியும் புகைக்குள்ள இருந்து யாரோ வராங்க. இந்த தடவை யாரா வராங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தா அதை பார்த்தா நம்மளோட கோச்சோ மாதிரி இருக்குதுங்க. அப்படின்னா கோஜோ இன்னும் சாகலையா போட்டு சும்மா இதுக்கப்புறம் வெறித்தனமா இருக்க போது. கோஜோ சுகுணா போட்டு புரட்டு எடுக்க போறாப்புல. இதுக்கப்புறம் பயங்கரமான சம்பளம் நடக்க போது போல இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூஜி இருக்கான் பாருங்க. சுகுணா போட்டு புரட்டு எடுத்துருப்பான். டேய் சோசோ உன்னால தான் இறந்து போனா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சோசோ இறந்து போன கோவத்தை அப்படி சுகுணா மேல காட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கோச்சோவை காட்டுறாங்க. கோஜோ நார்மலா தாங்க இருக்காரு. சரி கோஜோ திரும்பி வந்துட்டாரு போல இருக்குன்னு சந்தோஷப்பட்டு தான் இருந்தேன். அப்ப டக்குன்னு பார்த்தா அவர் நெத்தியில கெஞ்சுக்குவோட தையல் இருக்கு. ஆடாங்கொய்யால அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா கெஞ்சுக்கு தான் கோஜோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்துட்டானா, ஆனா யூட்டா தான் கெஞ்சுக்கு கொண்டுட்டானே அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். இந்த பக்கம் பார்த்தா சுகுணா இருக்கான் பாருங்க. டக்குன்னு இங்க கோஜோவை பார்த்தோன்னே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம யூஜி அடிச்சு பறக்க விட்டுட்டு நேரா ஓடி வரான் பாருங்க. நம்ம கோஜோவை பார்த்துட்டு கெஞ்சக்கும் சொல்லுவான். பார்த்தா டக்குன்னு என்ன சொல்றான், யூட்டா நீ வந்துட்டியா, உனக்கா தான்டா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னது யூட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ட்விஸ்ட். அப்படியே கட் பண்ணா ஆமாங்க அது நம்ம யூட்டா தான். அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஸ்பேக். அந்த பிளாஸ்பேக்ல யூட்டா தான் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். யூட்டானால தான் மத்தவங்களோட கர்ஸ் டெக்னிக்கை காப்பி பண்ண முடியும்ல. அதனால என்ன பண்ணிருக்கான், கெஞ்சக்கு கொல்றதுக்கு முன்னாடி அவனோட கர்ஸ் டெக்னிக்கை காப்பி பண்ணி வச்சிருக்கான். அதை இங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இங்க கோஜோ சுகுணா சண்டையில கோஜோ இறந்து போயிட்டாரு அப்படின்னா நான் கெஞ்சக்குவோட பவரை காப்பி பண்ணி நான் கோஜோவோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்து சுகுணாவை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு மேமேயும் தம்பி என்னப்பா நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்ட, அதனால அவ்வளவு ஈஸியா உன்னோட அந்த காப்பி பண்ண பவரை 5 நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும். நீ அந்த 5 நிமிஷத்துல அவனை கொண்டுட்டு உடனே கோஜோட உடம்பு விட்டு வெளியேறணும். அப்படி வரலன்னா நீ கோஜோட உடம்புலயே மாட்டிக்குவே. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு மாக்கியும் ஆமா ஆமா இதெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு யூட்டா காட்டு கத்து ஆரம்பிச்சிருவான். நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க, கோஜோ நம்மளுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க்லாம் எடுக்கிறாரு, நான் இது கூட எடுக்க மாட்டேனா, நான் இதை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு மத்தவங்களும் சரி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. அப்படியே கட் பண்ணா கோஜோ சுகுணா கூட சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூட்டா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப யூட்டா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, உங்ககிட்ட என்னோட அதிக பவர் இருக்கு, அதை